நம்ம ஏரகுதாஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து ஒரு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. கடைசியாக வந்து நம்ம சல்லுபாய்க்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த சிக்கந்தர் படமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஓடல. பல பேர் வந்து களி ஊற்றிருந்தாங்க. நம்மள ரோஸ் போட்டிருப்போம் இல்லையா அது படத்துக்கு. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த சூப்பர் ஸ்டார் படமும் பல்லு இழுச்சிருச்சு. சர்க்கார் படமும் வந்து ஆவரேஜ் அப்படின்னு ஆயிடுச்சு. மேபி என்னமோ தெரில, இந்த வாட்டி அவர் வந்து யாருமே பேச படம் தரலையா என்னாச்சுன்னு தெரில. நம்ம எஸ்கே தான் வந்து அவருக்கு வந்து படம் கொடுத்துருக்காரு. உடனே வந்து எஸ்கே தான் வந்து வாழ்க்கை கொடுத்தாரு, எஸ்கே தான் வந்து வாழ்வழிச்சாரு அப்படின்லாம் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் போட்டிருக்காங்க. உண்மைனா மான்கரத்து அவர் வளர்ந்துகிட்டு இருந்த காலத்துல மான்கரத்த படத்துக்கு கதை எழுதி அந்த படத்தை கோப்ரொடியூஸ் பண்ணி அப்போ வந்து சும்மா சின்ன இரவா இருந்தவரை கொஞ்சம் பெரிய இரவா தூக்கி விட்டது நம்ம ஏஆர் முருகதாஸ் தான். மேபி நன்றிகரனா கூட இந்த படம் இதெல்லாம் இருக்கலாம். ஓகே, அப்படிதான் இந்த படத்தை ஒழுங்கா எடுத்திருக்காரா, துப்பாக்கி அளவுக்கு எடுத்து கொண்டிருக்காரா, துப்பாக்கி கஜினி இந்த படம் அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த அளவுக்குனா அதுல இருந்த கண்டென்ட்ல இருக்குது. பட் டோட்டலா பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு இன்னும் சொல்லலாம், இல்ல அப்படின்னு சொல்லலாம். 50-50 தான். படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கே அண்ணா வந்து ஆக்டிங்கு அவருடைய இது எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. எங்கெல்லாம் லவ்வபிள் ஆயா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்காரு. அதே மாதிரி ஆக்ஷன்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. முன்ன அந்த இருந்த ஒரு அந்த காமெடி பேஸுக்கும் இப்போ ஆக்ஷன் பேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மையிலே வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவா அவரெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, ஆக்டிங் பண்ணியிருக்காரு. பட் படமா பார்க்கும்போது கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றது, செகண்ட் ஹாஃப்ல ஃபைட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு இதெல்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. படத்தில் கான்செப்ட் என்னன்னு நான் சொல்ல அவசியம் இல்லை. ஆல்ரெடி பல யூடியூப் சேனலில் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரணும், அதுதான் என்னோட நோக்கம். அது கண்டெய்னர் முழுக்க வந்து ஏகப்பட்ட துப்பாக்கியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கூறுப்பத்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாலும் தெரியல விளையாடுங்க. அந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வருவேன், தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா இருக்குது, அதை வந்து இதுவாக மாற்றும் அப்படின்ட்டு துப்பாக்கி வச்சு தான் வந்து படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா பல பேர் துப்பாக்கியோட அந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு புரியவே இல்லை. எதுக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க? இது வேற படம், அது வேற படம் இல்ல, அப்படிதானே நம்ம பார்க்கணும். நான் அப்படிதான் பார்த்தேன். கரெக்ட் தான். என்ன பண்றது, படத்தை டைரக்டர் துப்பாக்கி பட டைரக்டர், ஓகே. படத்தோட வில்ல துப்பாக்கி படம் வில்ல, ஓகே வச்சுக்கலாம். படத்தோட கான்செப்டே துப்பாக்கி தான். துப்பாக்கி கலாச்சாரம் இது வச்சுதான் வந்து வில்ல இது பண்றான், அப்புறம் துப்பாக்கி தான். அப்போ துப்பாக்கி கம்பேர் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அப்புறம் நம்ம தளபதி வந்து எஸ்கே கிட்ட தான் துப்பாக்கி கொடுத்துருக்காரு. பல டைலாக் வச்சிருக்கானுங்க. துப்பாக்கி யார்கிட்ட இருந்தாலும் வில்லன் அந்தாண்டா, துப்பாக்கி கொடுக்கறது முக்கியம் இல்ல, யார்கிட்ட கொடுக்கறது முக்கியம். இந்த மாதிரிலாம் டைலாக் வச்சிருக்காங்க. அப்ப என்ன சொல்றது, படத்தோட கதை தான் அது. என்ன சொல்லலாம், சில சீன்களை வந்து படத்தோட கதைன்னு பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் எப்படி இது என்ன சொல்ல வராங்க அப்படின்றது குழப்பமா இருந்துச்சு. சில விஷயங்கள் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்கேவோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சொல்றது, அவருக்கு வந்து ஒரு மனநோய் இருக்கு, அதனால வந்து இது பண்ணுவார் அது பண்ணுவாருன்ட்டு பார் பண்ணல. அது ட்ரைலரே 10 ட்ரைலரே வந்துச்சு. ஓகே, அதுக்கு மேலே ஸ்பாயிலாம் பண்ணல, ட்ரைலரே இருக்குது. ஓகே, இவருக்கு வந்து நோய் இருக்கு அது இருக்கு, அதனால வந்து இது பண்றாங்க அது பண்றாங்கன்ட்டு தேவையில்லாம கஜினி மாதிரி நோய் இருக்கு கொண்டு வந்து அது ஒரு மாதிரி போகுது. அப்புறம் வந்து மாத்திரை போடலாம், அவர் வந்து அவர் கண்ட்ரோலே பண்ண முடியாது, யாராவது தடுத்து நிறுத்துங்க நேர்கொட்ட பாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிளைமேக்ஸ் இல்லை அவர் வந்து ஃபைட் பண்ணுவாரு அப்படின்லாம் பண்ணிச்சிருக்காங்க. அதெல்லாம் முன்னே ஃபைட்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபைட்டு ஒன்று கேமரா நல்லா இருக்குது. அதை தாண்டி படத்துல வந்து இந்த சிலம்பல அடியே அப்படின்ற பாட்டு யூடியூப்ல எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. கரெக்டாக உனக்கு பிடிச்சதா? எஸ்கே ஃபேன் தானே? ஆமா, தளபதி துப்பாக்கி கொடுத்துருக்காருல, அவர் பண்ண கண்ணுடலாம் அந்த பக்கம் துப்பாக்கி எப்படிங்க சிவா? இன்னைக்கு மாதிரி அச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போல சையா ஷோ தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ஆளாளுக்கு துப்பாக்கிடா துப்பாக்கி வந்து பாடா மொதாசிய அப்படின்ட்டு ஆளாளுக்கு வந்து பப்ளிக் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இது வந்து தனியாக போடலாம் போல, போலி பப்ளிக் ரிவ்யூ அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம ஒரு பிரதர் சொன்னாரு, ஒரே ஒரு ரிவ்யூவர் வந்து சட்டையை மட்டும் மாத்தி போட்டு ஒவ்வொரு தேட்டர்ல போய் இது மாதிரி ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் வந்து பெய்து புகுந்துட்டாங்க. என்ன சொல்றது, படம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓவராலாக பிடிச்சதா கேட்டீங்க அப்படின்னா படம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். படம் ஸ்டார்டிங்லேருந்து படம் வருஷம் ஹைப் இல்லை, ஹைப்பே இல்லாமல் தான் போனேன். டிக்கெட் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே ஃபேன்ஸ் சூதுட்டாங்க, இப்போ டிக்கெட்டே கிடைக்கல. ஓகேவா, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த படம் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எஸ்கே விரும்புறவங்களுக்கு எஸ்கே ஆக்சுவலாக காட்டணும், அவர் லவ் பண்ணுறதா காட்டணும் போது உங்களுக்கு எஸ்கே ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். போட போகிறாங்க கம்மா 10 சமைச்சிக்கா சண்டைக்கு வருவாங்க. நீ எப்போ கரெக்டாக சொல்லலாம் அப்படின்ட்டுலாம். உண்மையிலேயே எஸ்கேப் ஆனா இல்லை பேடு இது ஐடி நமக்கு தெரியாது. படத்தில் விக்ராந்த் இருப்பாரு, அவர் பார்த்தீங்கன்னா ஊர்கா மாதிரி தான். மனுஷன் எதுக்கு இருக்கான் நமக்கே தெரியாது. உண்மையில விக்ராந்த் நடுவே ஆக்டர் தெரியுமா? என்ன பண்றீங்க, அவரை வேஸ்ட் பண்ணி சுத்தம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க.
படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயம் கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. ஒன்று வீராவுக்கு நோய் இருக்குது இது பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க, அது கொஞ்சம் ஒரு நம்பராக கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு துப்பாக்கி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதுவுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சரி, செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் வந்து ஹீரோனை கடத்தி வச்சிருப்பாரு, அதெல்லாம் ஆடி பார்த்து சலிச்சா மாதிரியா இருந்துச்சு. கடைசியாக கூலியோட மாதிரி தானே, கூலியில சுதிகாசை கத்தி வச்சு இந்த மாதிரி கத்தி வச்சு இது பண்ணுறதுலாம் வந்து எம்ஜிஆர் காலத்திலே வந்துச்சு. ஏஆர் முருகா சார் வந்து ரைட்டிங்கில் ஒரு காலத்தை பட்டை கிளப்பிட்டு இருந்தார். மேபி வந்து இங்கிலீஷ் படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்தோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியோ பல விஷயம் பண்ணுவார். கஜினி படம்லாம் வந்து என்னதான் காப்பி கிப்பின்னு சொல்லாமே அந்த படம் பார்த்து சூப்பராக இருக்கும். உண்மையில அந்த படத்தை நான் மொமெண்டோ படம் பார்க்கவும் சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளான்லாம் பண்ணியிருப்பாரு. பட் இந்த படத்தில் வந்து சரியாக கோட்டை விட்டாரோ அப்படின்ற மாதிரி தெரிகிறது. இது மேலே பேசினா படம் ஸ்பாயில் ஆகிடும். ஸ்பாயிலை தாண்டி ரோஸ்டா ஆகிடும். ஸோ வந்து படத்தை வந்து போட்டு கொளுத்துக்கடா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மோசமாகவும் இல்லை, அதே நேரத்தில் வந்து படத்தை தூக்கி ஊன்னு கொண்டாடுற அளவுக்கு ரொம்பவும் நல்லாவும் இல்லை. கான்செப்டே பழசு தான். தக் லைஃப் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சலிச்சு போயிருங்க அப்படின்னா இதை பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். லவ் சீன் இருக்கும், எனக்கு லவ் சீன் செட் ஆகலை, ஒட்டலை. படத்தில் பெஸ்ட்டாக தெரிஞ்சது வித்தி ஜாமான் செமையாக இருந்தார். ரொம்ப நாளைக்கு துப்பாக்கி அடுத்து அஞ்சானுக்கு அடுத்து தமிழில் திரும்பி வர பார்த்தது நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணுற வில்லனிசம் இது நல்லா இருந்துச்சு. லவ் போர்ஷன் உனக்கு ஏன் செட் ஆகலைன்னா உனக்கு லவ் வராது, உனக்கு எப்படி செட் ஆகும், உனக்கு எப்படி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் விளாசியம் பார்த்துறேன். ஸோ வந்து நீங்க படம் பார்க்கலாம்னு படம் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கணும் சொல்ல முடியாது. ஓகேவா, ஆவரேஜா தான் இருக்கு. ஏஆர் சார் கிட்ட ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன், பட் அவர் ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல. படம் வந்து நீங்க ஒன் டைம் வாட்சபிள் தான், நிறைய தேவை மிஸ் பண்ணாம பாருங்க. இது மற்றபடி இந்த பேர் ரிவ்யூவர்ஸ் சொல்ற மாதிரியோ காசு வாங்கிட்டு தேட்டர் வாசலுக்கு வந்து கத்துறவங்க அளவுக்குலாம் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என் வியூ தான். ஓகேவா, எல்லாருக்குமே ஒரு படம் பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கணும் அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா, இது என்னோட வியூ தான், என்னோட வியூ இது. ஓகேவா, நீங்க படம் பார்த்தா உங்களோட வியூ வேற மாதிரி தான் இருக்கும். உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சோகம் சந்திக்கிறேன். போட்டேன், பாய்.